இப்போ போயிட்டு இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல்ல எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரியல்மி GT60 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆனிச்சு. இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா அது 30,000 பேங்க் ஆஃபரோட சேல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஆஃபரில் 26,000 ரூபாய்க்கு சேல் பிரைஸ் போட்டிருக்காங்க. பேங்க் ஆஃபர் எல்லாத்தோடையும் சேர்த்து தான் 26,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்தது OnePlus 12 இப்போதைக்கு அமேசானில் பேங்க் ஆஃபரோட 53,000 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததா சாம்சங் கேலக்ஸி S23 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனிச்சு. இப்போ உங்களுக்கு 45,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. ஒரு பெரிய ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனுக்கும் நல்ல ஒரு டீல் வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகும்போது 1 lakh மேலே லான்ச் ஆனாலும் இப்போ இந்த ஆஃபரில் 75,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு செமையான டீல்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S24க்குமே ஆஃபர் இருக்குது. 80,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனிச்சு. இப்போ 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 60,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அமேசானில் iQOOட Neo 9 Pro இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல சூப்பரான ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது லான்ச் ஆகும்போது 35,000 இந்த ப்ரைஸுக்கு மேலே லான்ச் ஆனிச்சு. இப்போதைக்கு அந்த மொபைல் ஃபோன் 30,000 ரூபாய் கிடைக்குது. 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான மொபைல் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 2 அந்த ஃபோனுக்குமே ஆஃபர் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகும்போது 40,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனிச்சு. இப்போதைக்கு அந்த மொபைல் ஃபோன் 30,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த இப்போ 30,000க்குள்ள நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேற மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் டீல்லாம் எதுவும் கிடையாது. ஐஃபோன் சைடு போயிட்டீங்கன்னா கூட ஐஃபோன் 15 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 63,000 ரூபாய் கிடைக்குது. இது ஓரளவுக்கு நல்ல டீல் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா கூட தரமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஐஃபோன் 15 வந்து 50,000 52,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் 14 ஐஃபோன் 14 ப்ளஸ்க்குலாம் பெருசாக ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஐஃபோன் 13 வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஐஃபோன் 13லாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் வந்து நிறைய டீல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டீல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி செப்டம்பர் மாதம் பர்ச்சேஸ் பண்ணி லேப்டாப்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. மேக்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே டீல் கொஞ்சம் நல்லா இருந்தது. மேக்புக் ஏர் M3 வந்து உங்களுக்கு 95,000 ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்குது. அதை வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஓரளவுக்கு நல்ல டீல்னு சொல்ல முடியும். மற்றபடி மேக்புக்கெல்லாம் ரொம்ப பெரிய டீல்லாம் எதுவுமே கிடையாது. மேக்புக்கு நான் சொல்றது நீங்கள் செப்டம்பர் மாதம் வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்புக்கு நல்ல டீல் வரும். அதே மாதிரி இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமா கேட்டால் பர்ச்சேஸே பண்ணாதீங்க இந்த சேலில். செப்டம்பர் மாதமே அதையே பர்ச்சேஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். அடுத்தது ஸ்மார்ட் வாட்ச் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து நல்ல டீல் போயிட்டு இருக்கு. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6 அதுவும் LTE வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15,500 ரூபா பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சில பேர் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6 பேங்க் ஆஃபர் எல்லாமே அப்ளை பண்ணி 12,000 ரூபா 11,000 ரூபாய் கூட பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் வந்து எப்பயுமே ஆஃபரில் இருக்கும். இந்த டைம் ஆஃபரில் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். மட்டும் இல்லாமல் வாட்ச் 4 வந்து சில பேர் 5,000க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிள் வாட்ச்லாம் ஆஃபர் இருக்கான்னு கேட்டால் ஆப்பிள் வாட்ச்லாம் எந்த ஆஃபருமே கிடையாது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி டேப்லெட் சைடு போட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் S9 FE Plus அது பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி டேப் S9 FE இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்குது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி டேப் S9 அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்குது. அது மாதிரி ஐபேடில் பார்த்தீங்கன்னா ஐபேட்லாம் பெரிய டீல்லாம் இல்லை. ஐபேட் 10th ஜென்ரேஷன் மட்டும் 29,000க்கு இப்போ டீலில் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு சேல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். எப்பயுமே செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சேல் ஒன்று போகும். இந்த சேலில் வந்து அவ்வளோவெல்லாம் ஆஃபர்லாம் எதுவுமே இருக்காது. பிரைம் டே சேல் போகுது, ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்த செப்டம்பர் மாதம் இதோட பயங்கரமான டீல் ப்ரைஸ்லாம் கிடைக்கும். அதனால் அப்போ வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் சொன்ன சில ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாருந்தா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி டீல்ஸ் தான் கிடச்சிது. உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்லாமல் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்ல டீல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் லிங்க் தான். சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அடுத்து என்னென்ன டீல் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.